இந்த குச்சை இந்த மாதிரி எடுத்து பல் தேய்க்கலாம். ஓ, தேய்க்கலாமா? வர்றா நல்லா ப்ரஷ் மாதிரி பல் தேய்க்கும் பொழுது பல் ஆட்டம் உடனே நிற்கும். ஒரு 2-3 ஹவருக்கெல்லாம் பல் ஆட்டம் நின்றுடும். பல் அசைவு இதுக்கெல்லாம் வந்து ஒரு சிறந்த மூலிகை இது. ஓ, உணையமருது நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். நான் உங்கள் அன்பு சோன் ஹரிதாஸ். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய செம்மணிதாசன் ஐயா இருக்கிற மூலிகையில் அரசன் சொல்லலாம். பல் சார்ந்த வலிக்கும் கை கால் உடஞ்சிட்டாக்கும் எளிமையான மூலிகை சொல்ல போறாருங்க. அது என்னன்னு இந்த வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா சொல்லுங்க ஐயா, ஆதாள மூலிகையிலிருந்து மக்கள் தேவையான தகவல் என்ன சொல்ல போறீங்க? இப்போ ஆதாள மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா நேர்களை இங்கே பாருங்க, கிட்ட வாங்க. அவர் பறித்து அந்த பால் வர வைக்கிறாரு பாருங்க. அதுலேருந்து உங்களுக்கு ஒரு தகவல் சொல்ல போறாரு. பாருங்க, கிள்னா பால் வருது பார்த்தீங்களா? இந்த பால் இந்த பாருங்க பால். சரிங்கய்யா. இந்த பாலை எடுத்து பல்வலி தேய்க்கலாமா? ஆமாம், ஈர் வீக்கத்துக்கு மேலே தேய்க்கலாம். ஓ, அடுத்து வந்து இந்த மாதிரி இது பாருங்க, இந்த குச்சை ஆனால் அது வேறு எடுத்துக்கணும், ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். இந்த மாதிரி எடுத்து பல் தேய்க்கலாம். ஓ, தேய்க்கலாமா? வர்றா நல்லா ப்ரஷ் மாதிரி பல் தேய்க்கும் பொழுது பல் ஆட்டம் உடனே நிற்கும். ஒரு 2-3 ஹவருக்கெல்லாம் பல் ஆட்டம் நின்றுடும். பல் அசைவு இதுக்கெல்லாம் வந்து ஒரு சிறந்த மூலிகை இது. ஓ, இது ஒரு நாளைக்கு எத்தனை முறையாக பயன்படுத்தணும்? ஒரு நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தினாலே போதும். ஆமாம். அடுத்து இந்த காட்டாமணக்கு இந்த இலைகளை இப்படி பறித்து லேசாக அதை அரைச்சிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி லேசாக போட்டு இந்த எலும்பு பிராக்சர் ஏற்படுது இல்லை? ஆமாம், எலும்பு கை காலெல்லாம் உடஞ்சிரும். அதுக்கு மேலே வச்சு கட்டு போட்டோம்னா அந்த எலும்பு சீக்கிரத்தில் கூடிடும். ஓ, இதில் இவ்வளோ மகத்துவம் இருக்கு. ஆமாம், இவ்வளோ மகத்துவம் இருக்குது. அடுத்து இந்த காயில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பாப்பா மாதிரி வரும். இங்கே பாருங்க, பாப்பா மாதிரி வரும். இங்கே பாருங்க, காய் இருக்கு. நல்லா பெருசாக வரும். இதில் காய் சின்னதாக இருக்கு, இன்னும் பெருசாக வரும். அதுக்குள்ளே இருந்து ஆயில் எடுக்கலாம். காட்டாமணக்கு எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய். ஓகே, இது வந்து வாத நோய்களை வந்து தீர்க்கக்கூடியது அந்த எண்ணெய். அதாவது பேரலைஸ் பண்ண சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்லது. அது எப்படி ஆயில காய்ச்சணும் ஐயா? இதை ஆயில காய்ச்சும் பொழுது இந்த ஆயில் ஒரு 100 ml வச்சுக்கல, இதை கூட தும்பை வேர், இலுப்பை வேர், வேம்பு வேர், அடுத்து வந்து வெள்ளை வேலை வேர் இதெல்லாம் போட்டு காய்ச்சி வெண்கடுகு இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு வாத நோய்களுக்கு தரும் மேலே பூச்சலாம், தடவலாம். நேயர்களே, காட்டாமணக்கு மூலிகை பற்றி ஐயா அற்புதமான தகவல் சொல்லியிருக்காரு. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அன்பு சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.